வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கேலண்டரில் இல்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ வரவேற்போம் எல்லாரும் கரெக்டாக அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரையும் பாஸ் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2025 வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 11/8/2025 ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/9/2025. இதில் அப்ளிகேஷன் எதுவும் நீங்கள் தவறாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2025 11/9/2025 நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்க, எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு எக்ஸாம் என்னைக்கு இருக்குன்னா 11/1 சரி, அதாவது நவம்பர் 1 இருக்கும். நவம்பர் மாதம் 1 இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2 இருக்கும். இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% நமக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா, 90% கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து சிலபஸ் பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பழைய மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டிஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். செகண்டரி லெவல், அதாவது 10th லெவல், 9th 10th லெவல் பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஃபிகல்ட்டி லெவல் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜ், அதாவது 10th வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை தான் உங்களோட பேப்பர் 1க்கான சப்ஜெக்ட் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இதோட டிஃபிகல்ட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த செகண்டரி லெவல். ஸோ இதை எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 5th வரை படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மைண்ட் தாட்டோடு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, 10th வரை படிக்கணும்னு இவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதே சிலபஸ் தான். இதில் என்ன சொல்கிறேன்னா, தேர் டிஃபிகல்ட்டிஸ் லெவல் ஆஸ் வெல் அஸ் இது ஹையர் செகண்டரி, சீனியர் செகண்டரி. சரிங்க, அதாவது ஹையர் செகண்டரி லெவல் 12th லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது இவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் கொஷின் கேட்டுட்டு இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நார்மலாக 6th-லேருந்து 8th வரை அந்த மாதிரி படித்தா போதும், இல்லை 10th வரை படித்தா போதும்னா அப்படி கிடையாது. நீங்கள் 12th வரை கட்டாயம் படித்து தான் ஆகணும். ஸோ சிலபஸ்லேயே சொல்லிட்டோம். ஸோ அதனால் இப்படி அலர்ட் மோட்லேயே படிங்க. அடுத்து குவாலிஃபைங் மார்க், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். 60%. ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 60%, 90 மார்க்கு. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, பிசி முஸ்லீம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் 82 மார்க்கு. எஸ்டிக்கு ஒரு 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்சிக்குள்ள சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டைம் கன்செஷன் அண்ட் ஃபிக்ஸ் த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். அதாவது இந்த வாட்டி மட்டும்தான் இந்த ஆஃபரு, இதை பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட பேப்பர் 1 பேப்பர் 2க்கான குவாலிஃபைங் மார்க் என்ன. ஸோ எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த நீங்கள் பாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் தான் இதை சொல்கிறாங்க. உங்களோட லைஃப் டைம் வரை நீங்கள் இந்த பாசிங் மார்க் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் போட்டித் தேர்வுக்கு எடுத்து வரோம் செகண்டரி ஸ்டேஜ் எக்ஸாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்றி, பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.